வணக்கம் வியூவர்ஸ். இப்பெல்லாம் முடி கொட்டுற பிரச்சனையும் சரி, முடி வளர்கிற பிரச்சனையும் சரி பெருசாக தான் பேசப்படுது இல்லையா? இதுக்கு ஒர்க் பேட்டர்னும் ஸ்ட்ரெஸ்ஸுமே ஒரு காரணங்களாக சொல்லப்படுது. நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு ஆர்கானிக் ஹேர் பேக் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது தான். உங்கள் வீட்டில் கிடைக்கிற பொருள்களை வச்சே செய்யலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனாக இருக்கணும் அந்த ஜார், ஏன்னா இதை நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு 5லேருந்து 6 ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம். அதே போல் அந்த செம்பருத்தி பூ மரத்துலேருந்தே ஒரு 7-8 இலை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம சேர்க்குற எல்லா பொருளுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். முந்தின நாள் இரவு ஊற வச்ச 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அந்த தண்ணியோடையே அதில் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியும் அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை சேர்த்துக்கலாம். அது எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அது போட்டுக்கிட்டா. இது ஆப்பிள் சிடர் வினிகர். இது ஆப்ஷனல் தான். வீட்டில் இருந்தால் இது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 8லேருந்து 10 வெங்காயம் அளவுக்கு உரித்து சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை. இது தலையில் இருக்கிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை முக்கியமாக எடுக்கும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலே முடி அதிகமாக கொட்டும். அதனால் வேப்பிலை கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அதில் பிழிஞ்சு விட்டுடலாம். இது க்ரீன் டீ. இந்த க்ரீன் டீ லீவ்ஸ் இதுவும் ஆப்ஷனல் தான். இது நல்ல ஒரு கிளென்சராக இருக்கும், அதுக்காக தான் இதை சேர்க்கறது. அதுக்கப்புறம் ஒரு முழு முட்டை. அதில் இருக்கிற ப்ரோட்டீன் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காய் எடுத்து, முழு நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொட்டை எடுத்துகிட்டு அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு சோற்று கற்றாழை ஒரு இலை எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா ஒரு சின்ன சின்ன துண்டாக வெட்டி அது ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க. எப்படியும் இதில் போட்டு அரைச்சிடுறதால அதுவும் நல்லா இதுலேயே அரைப்பட்டுடும். கடைசியாக இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஆர்கானிக் கேஸ்டர் ஆயில் எடுத்து போடுங்க. இது இப்போல்லாம் உங்களுக்கு நல்ல ஆர்கானிக் கேஸ்டர் ஆயிலே கிடைக்குது, விளக்கெண்ணெய். அதை அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் ஓட்டுங்க, அப்போ தான் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைப்படும். இதை ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்கள் கையாலேயே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல்பில், அதாவது முடியோட வேர்க்கால்களில் நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. 1 மணி நேரம் கழித்து எந்த சோப்போ ஷாம்புவோ யூஸ் பண்ணாமல் அப்படியே அலசி விட்டுருங்க. நல்லாவே உங்களுக்கு அந்த பிசுக்கு போயிருக்கிறது நல்லா தெரியும். இதை 2 வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.